ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி விலாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்தையும் துவைக்க போகிறேன். இது வந்து என் கணவருடைய பேகு. இது வந்து துவைக்கலாம்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் துவைக்க டைம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாய் இதுவும் துவைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போதான் துவைக்க முடியும். நான் முக்கியமாக இன்றைக்கி துவைக்க வந்ததுக்கு காரணம் இதுதான் எங்களை கொசுக்கிட்டு வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. எங்களோட குட்டி வீடு இது ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி துவைச்சா அப்படின்னு சொல்லியிருக்கேன். மஸ்கிட்டோ, இது பேர் என்ன? மஸ்கிட்டோ வலையா? மஸ்கிட்டோ வலை. இது நம்மளே வச்சுக்கிற பேர் கொசு வலை, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு அப்படியே துவைச்சிட்டு தான் முடிச்சுட்டு துவைக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து துணி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஊற வச்சுட்டு வந்து இதை துவைச்சிட்ருக்கேன். ஏன்னா இது நைட்டுக்குள்ளே காயும். இந்த இடத்துல கொஞ்சம் நெகிழ் வரத்தோடு வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இது துவைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வெளியே வச்சுட்டு அவ்வளோதான். இதுலேயும் கொஞ்சமாக லஞ்ச் பேக்கையும் கழுவிடலாமா அப்படின்னா நான் பார்த்துக்கலாம். இந்த இது மட்டும் கொஞ்சம் ஊறட்டும். உண்மையாகவே எங்களை கொசுக்கிட்ட வந்து காப்பாற்றுற ஒரு தெய்வம்னா அதுதான். அது இல்லாமல் எனக்கு இது வாங்கிட்டு வந்து புதுசில் இதுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துக்குள்ளே குட்டியாக அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இது என்னது நல்லா இதை போட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நான் விரிச்சு காட்டுறேன். அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய வீட்லேயும் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய அழுக்காக இருக்குது. இது நானும் ஒரு 2 வீக்ஸாக துவைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே இந்த இடத்துல நெகிழ் வரணும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நெகிழ் வந்தோடனே இதை துவைக்கலாமா அப்புறமா துவைச்சிக்கலாமா நாளைக்குன்னு தோணுச்சு. நாளைக்குன்னு எத்தனை நாளைக்கு இன்றைக்கி துவைச்சணும்னு என்னுடைய 7ஆம் அறிவு எட்டி பார்த்தது நேரம் இன்றைக்கி துவைக்க மாட்டேன். குடிச்சிட்டேன் வேறு, அதனால கொஞ்சம் கஷ்டமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணாமல் துவைக்க. ஓரளவுக்கு பழிச்சு ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அழுக்கு ஓரளவுக்கு போய் தான் இருக்குது. தண்ணி ஊற்றி பார்த்தாலும் தெரியும் அழுக்கு இருக்கா இல்லையான்னு. ஓகே, எப்படியோ ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு திரும்பி இது எப்படியோ கழுவி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது போய் நான் காய வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா இது நைட்டு எனக்கு தேவை. இது காய போயிடுமா? ட்ரை பண்ணும். சுடுது ஆனால் எனக்கு இப்போதான் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
எப்பவுமே அப்படிதான் ஜாலியாக இருப்பேன். கொஞ்சம் மண்ணாச்சு காஞ்சா சரியிடும். அந்த கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும். பாயை அரிசி போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக துணி துவைக்கலாம். துணி கூட பரவாயில்ல, பாய் கண்டிப்பாக காஞ்சாதான் நைட்டு தூங்க முடியும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பொருளுக்கு இல்லைங்க. இந்த வேலைக்கெல்லாம் குளிச்சிடக்கூடாதோ அது என்ன தெரியல. இந்த மாதிரி வேலை செய்யும்போது மட்டும் கரெக்டாக காலையிலே குளிச்சுட்டு வந்துடணும். நான் இப்போ காலையில் இல்லை மதியம் தான். ஏன்னா இந்த இடத்துல நகலை இல்லைன்னா வெயில் இப்போவே ஒரு மாதிரி கொஞ்சம் நகலை இருக்கிறதுனால தப்பிச்சோம். நிறையா தான் ஆகலாம். பரோட்டா மாதிரி போட்டலாமா? எப்படி கும்பிடுறது தெரியல. ஏதாவது ஐடியா கொடுங்க. சொல்லுங்க. ஆகுதுண்ணா தெரியல. இது எனக்கு அவ்வளோதான் தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வேறு சீக்கிரமாக துவைக்கணும். வெயில் பிடிச்சுன்னா அதுக்கு காயாது. சோப்பில் பிடிச்சி வேணும். காய வச்சிடலாமா? சீக்கிரமாக காய்ஞ்சிடலாம். அப்புறம் இங்கே கொடுவா. புரியவும் முடியல, தூங்க முடியல, கட்டவும் முடியல. சீக்கிரமாக காய்ஞ்சிடு. இப்போதான் தூங்க முடியும். நைட்டு இதுவும் அதுக்குள்ளே காய்ஞ்சிச்சு. அதுக்குள்ளே மிர்ச்சி போட்டாங்க. போதும். இப்போ இப்படி போட்டு வச்சிடலாங்க. இப்படி காய்ஞ்சிடும். அடிக்கிற வெயில் வந்து செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ துணி பொறுமையாக துவைக்கலாம். ஆமாடியா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் துவைக்க முடித்து விட்டேன். துணியெல்லாம் துவைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த வாசனை திரவியத்தை போட்டால் கமகமான்னு இருக்கும். இது மட்டும் போட்டு காய வச்சுட்டு போயிட்டா இது போல் காய்ச்சினா எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க. அடிக்கிறவங்க ஒரு நேரத்தில் வாங்கிடும் போல். துணி எல்லாம் இந்த வாசனை திரவத்துக்கு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக பேக் மட்டும் தான் இருக்குது. இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் காய போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ போய் நான் காய் போட்டு வந்துடுறேன். வாங்க.
ஓகே, எல்லாத்தையும் காயெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ கிளிப்பு மட்டும்தான் போடணும். இதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொரு வேலை இருக்குது. போய் வாழைப்பூ வடை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் செய்யணும். சுற்றி வர சவுண்டாக இருக்குது, அதுக்குள்ளே நான் பேசி முடிச்சிடுறேன். இப்போ வந்து நான் உங்களை கிச்சனில் சந்திக்கிறேன். இது துவைச்சி முடிக்கிறதுக்கே 1 hour ஆகிடுச்சு. நேற்று ஒரு நாள் தான் துணி துவைக்கல, அதுக்கு ஒரு துணி சேர்ந்துருச்சு. சரி, ஓகே எல்லாத்தையுமே காய போட்டு வச்சாச்சு. சுற்றி வேறு சவுண்டாக இருக்குது, நான் சீக்கிரமாக பேசிட்டேன். நேற்று ஒரு நாள் தான் துணி துவைக்கல, அதுக்கே நிறைய துணி சேர்ந்துருச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறமேட்டுக்கா நான் உங்களை கிச்சனில் சந்திக்கிறேன். எதுக்குன்னா, இப்போ நான் வாழைப்பூ வடை செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் செய்யணும். அடிச்சுட்டாலாம் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோதான். எல்லாத்தையுமே கிளிப்லாம் போட்டாச்சு. இதுக்கு மட்டும் கிளிப்பு போட்டு நிற்க வச்சுட்டு போயிட்டா ஓகே. இப்படிதான் காய் போடணும். எப்படியும் உங்களுக்கு காஞ்சு சேர்த்துறேன்ல, அடிக்கிற வச்சு காஞ்சிடும். என்ன அப்புறமா வந்து பூவை மாற்றிட்டு போடுறேன். சவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கிச்சனில் சந்திக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து இது என்ன போடுவாங்க, இந்த பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது எல்லாமே போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரு கிணத்துல மாற்றிக்கிறேன். இதில் எல்லாமே போட்டுட்டேன்னா இது கூட வாழைப்பூவையும் சேர்த்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது பேர் என்ன, வெங்காயமும் பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி அரைக்கும் போதே போட்டுட்டேன். உப்பு பச்சையெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்டாக் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா வாடி போயிடுது. இப்போ வாங்கிட்டு வந்தோன்னா அப்பயே யூஸ் பண்ணிட வேண்டியதான். அது ஒரு கட்டு 5 ரூபா அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கிடைக்கிது. தனியாக எப்பயாவது காய் வாங்க போனால் எப்பயாவது தான், ரொம்ப ரேரு அந்த மாதிரி கிடைக்கிது. இதுக்காக 5 ரூபா வேஸ்ட் பண்ணணுமான்னு தோணுது. ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வந்தாக்கும் பரவாயில்ல. அதனாலே அது வாங்கிறது கிடையாது. எப்பயாவது நான் காய் வாங்க போகணுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். எப்பயாவது அதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன சூட வச்சா இந்த சூடு ஆகலை. ஓகேங்களா, புரியுது. இதில் வேறு ஏதாவது போகணுமா? லாஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தட்டி போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால இப்போ இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கிட்டேன். இப்போ போட போகிறேன். அப்படி போட்டுற வேண்டியதான். போன வாட்டி வந்து வாழைப்பூ கம்மியாக போட்டிருந்தேன். இந்த வாட்டி வாழைப்பூ தான் நிறையா இருக்குது. ஆமாம், என்ன இங்கே இது இருக்குது எண்ணெய். ஐயோ இல்லை, வேணாம். ரிஸ்க் எடுக்கிட்டேன். இந்த பக்கம் இடம் இருக்கு, நல்லா எட்டி போகிறேன்னு சொன்னதுல எனக்கு தான் எட்ட மாட்டேங்குதே. எட்டி பார்த்தேன். சார் என்ன தருவா? நான் பாவங்க கலாய்க்கூடாது. பாவம்ல ஷேர் எடுத்துட்டு வந்து பேர் கலாய்க்கிறதா? சரி இருங்க, வர ஒரு நிமிஷம். கை கழுவி வெந்து சித்திரி போடுங்க. வரங்க கை கழுவுங்கல்ல. எங்க கரண்டி பிளீச் கரண்டி உடையாம இருக்கணுமே. ஐயோ, அது இது ஓட்டுதே. இல்லைங்க, வேகலைங்க. இருங்க, ஏங்க எண்ணெய் படுத்துற. ஆனால் இதுதான் ஒரிஜினல் வாழைப்பூ வடை. எனக்கு வேறு இது கருப்பாக இருக்கா, கசக்குமோன்னு ஒரு பயமாகவே இருக்குது. நிறைய வேறு போட்டேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் தான், இவ்வளோதான் போட்டிருக்கோம் வாழைப்பூ. இப்போ வந்து பார்த்தாவே தெரியும், வாழைப்பூ தான் கருப்பாக இருக்குது நிறையா. இன்னும் கொஞ்சம் வேறு இருக்குது, ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வாழைப்பூ பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சு. உரிக்கும் போதே ஏதோ கருப்பாக இருந்துச்சு. எனக்கு வேற ஒரு டவுட். என் ஸ்கின்ல சொன்னாங்க, இது வாழைப்பூ தானா, நல்லா வருமா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. எண்ணெயும் குறைச்சிட்டு அது என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, சரி அது ஒரு ரகமாக இருக்கலாம்ல, நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுன்னு தெரியல. வேறு பொரியல் பண்ணலாமா, இல்லை அது இல்லைன்னா அது கருப்பு கலர் இருக்கிறதுனால என் கணவர் பயப்படுறாரு. அதனால சரி அப்படியே விட்டுறலாமா, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதுக்கு போட்டாலே அதே அளவு தான் இருக்குது.
இப்போ இது போட்டதில் அதே அளவு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வாழைப்பூ, ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, வடை ரெடியாகி இருக்கு. அதான் வடை ரெடியாகி விட்டது. ஓகே தானே? ஓகே. ஓகே தானுங்க? ஓகே. வடை நல்லா சூப்பராக சுட்டாச்சு. இருங்க, முறு முறு சவுண்ட் கேக் தான், சவுண்ட் கேக் தான் தெரியல, ஆனால் முருன்னு முறுமுறுன்னு இருக்கு. நல்லா ஆவி பறக்குது. சூப்பராக இருக்கு, சூப்பராக வந்துருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துருக்கு. போன வாட்டி வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக போட்டேன்ல, அதனால அந்த முறுமுறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா தட்டி போட்டேன். ஆனால் இந்த வெங்காயம், அந்த அது பேர் இந்த வாழைப்பூ எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. நீங்கள் நல்லா வாழைப்பூ வடை சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம போய் சாப்பிட போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இல்லை பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.